ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு ஒரு ரசம் தான் பார்க்க போகிறோம். என்னடா ரசமா அப்படின்னு நினைப்பீங்க. நமக்கு ஒரு சின்னதாக ஒரு சளி பிடிச்சிட்டாவே நம்ம திடீர்னு தேடுறது என்னென்னா ரசம் தான், ரசம் வச்சிடலாம் அப்படின்னு. அந்த ரசமே உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு தான் எப்போவுமே நம்ம ரசத்தில் போடுற எல்லாத்துக்குமே எதிர்ப்பு சக்தி அதிகம். அதில் விட்டமின் சியும் சேர்த்துக்கிட்டா என்ன சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஆமாம், நம்ம இதில் நீங்கள் நார்மலாக ரசம் எப்படி வைப்பீங்களோ அதே மாதிரி எல்லாமே மிளகு சீரகம்லாம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டு ஒரு 4 தக்காளி பழம் அரைச்சி ஊற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணீர் ஊற்றிக்கலாம். அதில் கொஞ்சம் பெருங்காயம், உப்பு, மஞ்சத்தூள் எல்லாமே சேர்த்துக்கலாம். எதிர்ப்பு சக்தி எல்லாமே சேர்த்தாச்சு இல்லையா? அது கூட நம்ம ஸ்பெஷலாக என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா லெமன் தான் சேர்க்க போகிறோம். லெமன் நீங்கள் வெயில் டைமில் ஜூஸ் போட்டு குடிப்பீங்க. இதே குளிர்காலத்தில் சளி பிடிச்சிருச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம்? அதனால் இந்த டைப்பில் எல்லாமே சேர்த்து ரசம் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த லெமனை நம்ம சேர்த்துக்கணும். ஏன்னா அதுக்கப்புறம் கொதிச்சதுன்னா கசப்புத்தன்மை அதிகமாயிரும். இதை நீங்கள் ஒரு பவுல் நிறைய எடுத்து நீங்கள் குடிச்சிட்டிங்க அப்படின்னாவே உங்களுக்கு சளி பிடிக்காது. மழை டைமில் நல்ல இதமாகவும் இருக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.